எப்போ வேணாலும் குடிக்கலாம். முக்கியமாக காலையில் எந்திரிச்சு இந்த வெந்தய பொடியெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த பாலை குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு இன்னும் நல்ல உற்சாகமாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த பாலை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். முக்கியமாக இதுக்கு நமக்கு தேவையானது பால், பூண்டு, அதுக்கப்புறம் வேணும்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு சுகர்னா நாட்டு சர்க்கரை, ப்ரௌன் சுகர், இந்த மாதிரியானது தான் நம்ம பயன்படுத்தணும். சரியா? இப்போ பால் ஒரு 250 ml இல்லை ஒரு 200 ml பால் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நல்லா வேணும்னா லைக் ஒரு 150 ml மில்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிற 100 ml ஒரு 50 ml தண்ணியை கலந்து நல்லா கொதிக்க